யூடியூப் மக்களுக்கு வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்று தண்ணீரின் அவசியம் அதை பற்றி பார்க்கலாம். நம்ம உடலுக்கு தண்ணீரானது எவ்வளவு இன்றியமையாதது என்பதை பற்றி பார்க்கலாம். நமது உடலானது 60 விழுக்காடு தண்ணீரால் நிரம்பியுள்ளது. இந்த தண்ணீர் நமது உடலை சோர்வுறாமல் ஒரு எனர்ஜியாக வைத்திருக்குது. இந்த தண்ணீர் குடிப்பதனால உடனடி ஆற்றல் கிடைக்கின்றது. உடல் ஆரோக்கியம், சரும ஆரோக்கியம், அதற்கெல்லாம் தண்ணீர் மிகவும் முக்கியமானது. அதாவது தண்ணீர் எவ்வளவு ஒரு நாளைக்கு நம்ம அருந்தணும் அப்படின்னா, சராசரியாக 1.5 to 3 லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணீர் அருந்த வேண்டும். அதாவது 8 to 10 கிளாஸ் அளவு தண்ணீர் தினமும் அருந்த வேண்டும். தண்ணீர் குறைஞ்சிச்சுன்னா நம்ம உடம்புல சோர்வு, பதற்றம், தலைவலி, அதே போல் இதெல்லாம் நிகழ்வுகளாக நடைபெறும். தண்ணீர் எப்படி நம்ம உடலுக்கு பயன்படுது அப்படின்னா, மூளையை அது ஈரப்பதமாக வச்சிருக்குது. மேலும் நாம் உண்ணும் உணவு செரிமானத்துக்கு பயன்படுகிறது. அவ்வாறு செரிக்கப்பட்ட அந்த ஜீரணம் ஆகிய அந்த ஊட்டச்சத்துக்களை கடத்துவதற்கு பயன்படுகின்றது. இன்னும் உடலில் உள்ள கழிவுகளெல்லாம் வெளியேற்றுகிறது. அதாவது சிறுநீரகம், தோள்கள் மூலம் கழிவுகளெல்லாம் வெளியேற்றுகின்றது. அதாவது வியர்வை மூலம் கழிவுகளை வெளியேற்றி உடல் வெப்பநிலையை சீராக்குகிறது. இல்லை சிறுநீர் வழியாக கழிவுகளை வெளியேற்றுகிறது. கல்லீரலை பாதுகாக்கிறது. திசுக்கள், உறுப்புகள், செல்கள் என அனைத்தையும் இந்த தண்ணீரானது புத்துணர்வாக வைத்திருக்கிறது. தினமும் இதை நம்ம தண்ணீர் அதிகமாக குடிக்கும்பொழுது உடலில் உள்ள கழிவுகள் அதிகமாக வெளியேற்றப்படுகின்றது. இந்த தண்ணீரை எந்த வடிவில் எடுத்துக்கலாம் அப்படின்னா, கீரை, காய்கறிகள், பழங்கள் இந்த வடிவிலையும் அதிகமாக எடுத்துக்கலாம். அவ்வாறு இந்த தர்பூசணி, வெண்பூசணி, சுரைக்காய், பழங்கள், நீர் காய்கறிகள், பழங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் உள்ள சத்துக்களும் நம்மளுக்கு சேர்ந்து கிடைக்கிறது. அதாவது வைட்டமின்கள், மினரல்ஸ், தாதுக்கள் இதெல்லாம் நம்மளுக்கு சேர்ந்து கிடைக்கும் பொழுது உடல் சோர்விலிருந்து புத்துணர்வு கிடைக்கின்றது. மேலும் உடல் தோள்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தருகிறது, இளமையை தருகிறது. தண்ணீர் அதிகமாக இருந்தால் தான் உடல் உறுப்புகள்லாம் நல்லா செயல்பட முடியும். ஆகவே இந்த தண்ணீரை நம்ம டெய்லி அதிகமாக குடித்து உடலை நீரேற்றத்தோடு வைத்துக்கணும். காலநிலைக்கு ஏற்ப தண்ணீர் குடிக்க வேண்டும். அதாவது வெப்ப காலங்களில் அதிகமாகவும், மழைக்காலங்கள், குளிர்காலங்களில் குறைவாகவும் தண்ணீரை நம்ம பயன்படுத்தலாம். இவ்வாறாக தண்ணீர் நம்மளுக்கு உடலுக்கு பலவிதமாக பயனளிக்கிறது. இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.